இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காலையில தான் தீபக் அவர்கள் வந்து ஜாக்லின் அக்காவ பார்த்து கண்டமேனிக்கு வந்து பேசி விட்டாப்புல. மாறல்ன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு யார் தான் மாறல் சொல்லிக் குடுத்தாங்களான்னு தெரியல. இல்ல கத்துக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அப்படி அந்த பொண்ணு கத்துக்கலனா கூட பரவால்ல. என்கிட்ட வர சொல்லுங்க. அந்த மாறல் அப்படின்னா என்னன்னு நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே கதற விட்டுருந்தாப்புல நம்முடைய ஜாக்லின் அக்காவ நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ அத தொடர்ந்து வந்து ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா? அவங்க வேற டீச்சர். தீபக்கு நீ வந்து ஸ்டூடெண்ட்டு. நீ ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது இவ்வளோ பேசும்போது, நான் ஒரு டீச்சரா இருக்கும்போது நான் எப்படி பேசுவேன் பார்க்குறியா? என் மாறல் என்னன்னு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாறல் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்து எடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு நம்ம ஜாக்லின் அக்கா ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு டேய் நீ பண்ணுறதெல்லாம் இது, அது நீ பண்ணுறதெல்லாம் அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் தீபக் அவர்களை மட்டும் எழுப்பி நிப்பாட்டி தீபக் அதாவது உங்களுக்கு மாறல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாறல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி மாறலை வந்து நான் சொல்லித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அக்கா சாதாரணமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது பயங்கர ரூடாக வேறு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது தீபக் அவர்கள் வந்து ஓகே நீ ட்ரிகர் ஆகிட்ட, சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சத்யா அவர்கள் ஒரு மாதிரி காண்டாயிட்டார். ஏன் காண்டானார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னமோ மாரல் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரியலையே, மாரல் சயின்ஸ் கிளாஸு, நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ ரிவெஞ்ச் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஏதோ நாமினேஷன் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பூகம்பத்தை தூக்கி போடுறாப்புல யாரும் எதிர்பார்க்காத போது நம்மளுடைய சத்யா அவர்கள். இன்னொரு பக்கம் ராணவ வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காப்புல. அவரை வேறு கிளாஸ்லேருந்து மேலே எழுப்பி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சத்யா அவர்கள் வெளியே போயிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஜாக்லின் அங்கே கிளாஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. மாரல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து தேவையில்லாமல் ஆணியை பிடுங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அண்ட் இந்த வன்மத்தை தவிர அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டா இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைகளே வந்து வரப்போகிறதில்ல. நல்லாவே இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க மாறி இவ்வளோ தூரம் வந்து சண்டை பிடிச்சிக்கிறாங்க, அதுவும் பப்ளிக் ஷோ அப்படின்ற போது இதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். பட் இருந்தாலும் இதை வந்து கன்சிடர் பண்ணாமல் இந்த கேமை வந்து அப்படியே வந்து சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து திரும்பவும் தொடர்ந்து அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது பெருசாக வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை. அண்ட் காலையிலிருந்து பெருசாக வந்து கண்டென்ட்டே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வெறுப்பேற்றுறாங்க. யாருமே இதுதான் என்னுடைய கேரக்டர், அதை வந்து பக்காவாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜபிளாக ஒரு அதாவது பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருமே எந்த கேரக்டருமே ஒழுங்காக வந்து பண்ணவே இல்லை. கச்சான்றாங்க. அதில் ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுல இந்த சீசனில் தான் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.